Congratulations on the award, sir. Proud moment for the Jazz family. Hello, sir. Excuse me. I'm Maran. Nedimaran. You're the airline's main inspiration. Excuse me. May I please request you to go back to your seat, sir? Right, sir. It's fine. It's a pleasure, sir. நீங்க ஏர்லைன் ஆரம்பிக்க போறீங்களா? சார் ஆமா சார். சாதாரண மக்களுக்கான ஏர்லைன். எல்லாரும் பறக்கக்கூடிய ஒரு லோ காஸ்ட் ஏர்லைன் சார். நடுரங்கன். நெடுமாறன். யா நீங்க சொல்ற சாதாரண மக்கள் 3 வேளை நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு பாப்பாங்களா இல்ல சொகுசா ஃபிளைட்ல போகணும்னு சார் நினைப்பாங்களா? நான் மக்கள் அது வேணுமா இது வேணுமான்னு யோசிக்க வைக்க மாட்டேன். என்னோட ஏர்லைன் டிக்கெட் விலையிலேயே அவங்க ரெண்டையும் பண்ணலாம். சார் ஏதாச்சும் சமூக சேவை செய்ய போறீங்களா? சார் இந்த ஐடியாவை உங்க கூட சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். இந்த ஃபிளைட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆல் ஐடியாஸ் பேசும்போது நல்லா தான் இருக்கும். பட் practically impossible. சார் இம்பாசிபிள் ஐடியாஸ் பத்தி பேசி நானும் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. மை ஐடியாஸ் practically possible சார். அப்போ நீங்க டிக்கெட்டும் கம்மி விலையில வித்து லாபமும் பார்க்கலாம் நான் சொல்றீங்க. இவ்வளோ நாளா இதெல்லாம் யோசிக்காமலா நாங்க எங்க இருக்கோம்? எஸ் சார். இன்னைக்கு இந்தியால மக்களால டிராவல் ஏஜென்ட் இல்லாம ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ண முடியாது. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒவ்வொரு டிக்கெட்லயும் ஒரு பெரிய தொகை டிராவல் ஏஜென்ட் கமிஷனா போயிட்டு இருக்கு. இது இந்த பொதுமக்களுக்கும் விவசாயிக்கும் நடுவில் போற காசு மாதிரி. நம்ம அதை பைபாஸ் பண்ண முடிஞ்சா? டிராவல் ஏஜென்சி இல்லாம அப்ப எப்படி உன்னோட கஸ்டமர்ஸ் டிக்கெட் புக் பண்ணுவாங்க? இன்டர்நெட் சார். கஸ்டமர்ஸ்னால கம்ப்யூட்டர் மூலமா டிக்கெட் புக் பண்ண முடியும். வாவ். சோ நீ கிராமத்துல கம்ப்யூட்டரையும் இன்டர்நெட்டையும் வச்சு விவசாயம் பாக்குறவங்கள டிக்கெட் போட்டு பறக்க வைக்க போற. சபாஷ். சார் தமிழ்நாட்டுல மட்டுமே 500 போஸ்ட் ஆபீஸ்ல இன்டர்நெட் வசதி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க 1453 ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்ல இன்டர்நெட் வச்சிருக்காங்க. அங்க டிக்கெட் புக் பண்ணலாமே. அப்ப விவசாயி வீட்டுல கம்ப்யூட்டரோ இன்டர்நெட் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆனா ஃபிளைட் டிக்கெட்ஸுக்கு ஸ்பெஷலா புக்கிங் சாஃப்ட்வேர் இருக்கு. அது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்கு இன்டர்வர்ல்டு பத்தி தெரியும்னு நினைக்கிறேன். உலகத்துல இருக்கிற எல்லா பெரிய அலைன்ஸ்க்கும் அவங்க தான் டிக்கெட்டிங் சாஃப்ட்வேர் பண்றாங்க. அவங்க எனக்கும் சாஃப்ட்வேர் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. சார் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி ஓனர் பக்கத்துலயே ஒரு தையல்காரன் உட்காந்துட்டு ஃபிளைட்ல போலாம் சார். நான் நினைச்சா பண்ணலாம் சார். ஆனா பண்ண மாட்டேன். சார் ஏன் சார்? யாராச்சும் ஒரு பிச்சைக்காரனையோ கூலிக்காரனையோ கிராமத்தானையோ பிளேன்ல பார்க்க விரும்புவாங்களா? ஐ டோன்ட் வாண்ட் மை பேசஞ்சர்ஸ் டு சஃபர். அவங்களெல்லாம் இங்க பாத்திர கூட தான் இந்த வேலைக்கு டிக்கெட் வைக்கிறீங்களா? I have an airline to run, my friend. Sir, but what you're Get doing... him out. Put him in economy. Hello, sir. You mind coming with me? Where the fuck should I go? நான் காசு கொடுத்து தான் டிக்கெட் வாங்கி ரீஸ் கோஆபரேட் மேல கிட்ட கைய வச்சா சங்கிலிய முடிச்சு விடு. Ladies and gentlemen, this is Captain Sharma again from the flight deck. தொழில்நுட்ப பிரச்சனையின் காரணமாக இவ்விமானம் மீண்டும் சென்னை திரும்ப உள்ளது. பயணிகளின் சிரமத்துக்கு வருந்துகிறோம். You own the ticket. I own the plane, my friend. This way, sir. யோ எங்களுக்கு தெரியும். நான் வந்த வேலை முடிஞ்சது தெரியல. மேடம் முறுக்கு மாவடு. Thank you. See you. நெடுமாறன். Yeah. பாத்து. Yeah. Bye. மிஸ்டர் நெடுமாறன், நானும் அந்த ஃபிளைட்ல இருந்தேன். நீங்க பரேஷ் கிட்ட சொன்னதெல்லாம் கேட்டேன். ஐம் பிரகாஷ் பாபு, SCI வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். தெரியும் சார். உங்க ஆபீஸ்க்கு நிறைய ட்ரிப் வந்திருக்கேன். ஆல் ரைட். அங்கே கொடுக்காத டைம் இப்போ தரேன். ஓகே, 5 minutes. கம் கம்.